सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. ஒரு ஸ்பூன் தண்ணியால தாகம் தனியாது. நீங்க ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இவ்வளவு மெதுவா வந்தா வேலைக்கு ஆகாது. எனக்கு வர கோவத்துக்கு இந்த மாஸ்டர் மேல இருந்து கீழே தூக்கி போடணும் தோணுது. தள்ளி விட முடியாது. நீங்க சூப்பருங்க மாஸ்டர். எனக்கு ஒரு டவுட். ஆனா உங்க பேரு வந்து கிரைன் மாஸ்டரா இருக்கீங்க. ஒரு தடவை கூட நீங்க அழுத்து நான் பார்க்கவே இல்லையே, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கலாமா? கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிரும். I am Siga. எலனி விக்கிறவன். இந்தாங்க. எனக்கு thank you. இந்தாங்க. பாதிதான் ரோப்பி இருக்கீங்க. சரி, முதல் நாளைக்கு இது போதும். இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். காலையில மறுபடியும் சந்திக்கலாம். 5, 10, 15, 20, 25, 30. மொட்டு பத்து என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, ஒரு குட் நியூஸ். நாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு 5000 எண் சம்பாதிச்சிருக்கிறோம்ப்பா. எப்படி? அட, உங்களுக்கு காசு ரொம்ப முக்கியமாயிருச்சு. பட் எங்களுக்கு பெண்டு நிமிந்து போச்சு சார். இப்ப புரியுது மாஸ்டர் பேரு ஏன் கிரைங் மாஸ்டர்னு வச்சாங்கன்னு. என்னால முடியாது. என்னால இந்த ட்ரைனிங் எல்லாம் பண்ண முடியாது. என்ன விட்டுருங்க. நான் ஊருக்கே போயிடுறேன். பத்துலு தன்னம்பிக்கை இழக்காத. தன்னம்பிக்கையோட இரு. தைரியமாவும் இருடா. அப்பதான் நம்மளால அந்த குங்ஃபு பிரதர்ஸ் கூட சண்டை போட முடியும். அட போட முட்டைக்கண்ணா, உயிரோட இருந்தா தன்னடா சண்டை போட முடியும். அவன் விக்கெட் அவனுக்கு முக்கியம்டா. சோகமா கிளம்புறேன் சார். எப்பா அந்த மாஸ்டர் முட்டைய உடம்புல இருந்து கழட்டி எடுத்துட்டாருப்பா. ஐயோமா மோட்டு, நீ இப்பதான் பத்துலுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. நானும் மனுஷன் தான், எனக்கும் வலிக்கும் தானே. நான் மட்டும் பத்துல முன்னாடி ஓட அழுதேன்னு வெயி, அதுக்கப்புறம் அவனுக்கு தன்னம்பிக்கை இல்லாம போயிடுமேங்கிறதுக்காகத்தான் நான் தம் கட்டி அழல. நானும் அவனும் ட்ரைனிங்க முடிச்சாகணும். என்னையில இருந்து நான் மோட்டு எதிர்க்க அழ மாட்டேன். உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நாளைக்கு என்னால எந்திரிச்சு நிக்க கூட முடியாது போல இருக்கு. முடியலையே. என்னடா மாஸ்டர் இருந்தாலும் ஒரே நாள பெண்ட நிமித்தி போட்டாரு. இங்க பர்ற மட்டும் தனித்தனியா அழுவுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அழுவலாம். வாடா என் நண்பா, ஆருயிர் தோழா. சரிடா, நீ சொல்றது சரிதான் பத்துலு. முடியலடா பத்துலு. One, two, three, 1, 2, 3, 1, 2, 3. Yeah. Inspector Singer, இளநீக்காரன். சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வெரி குட்.
வெரி குட் வெரி குட். நீங்க சீக்கிரமாவே கிளாஸ் நிரப்ப கத்துக்கிட்டீங்க. இப்ப மறுபடியும் கிளாஸ் நிரப்பணும். ஆனா இந்த தடவை கீழே போறதுக்கு உங்க காலை யூஸ் பண்ண கூடாது. அப்புறம் எதுல போடுங்க? என்னாச்சு உனக்கு? அதாவது தலைகீழ தவக்குற மாதிரி எகிரி வராரு. எங்களை காப்பாத்தி ஊர்ல யாரும் இல்லையா? Singapur, Singapur, start that crowd. ஃபோக்கஸ் அண்ட் மெடிடேட். இந்த கேண்டிலோட ஃப்ளேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேண்டிலோட ஃப்ளேம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். கேண்டில் கேண்டில் கேண்டில், வெறும் கேண்டில் மட்டும் தான் தெரியணும். மோட்டு என்ன தெரியுது? இப்படியே வாழ்க்கை முழுக்க கேண்டிலையே பாத்துக்கிட்டு இருந்தா சண்டையை எப்பங்க நாங்க செய்யறது? அது எனக்கு கேண்டில் மட்டும் தான் தெரியுது மாஸ்டர். வெறும் கேண்டிலோட ஃப்ளேம் மட்டும் தான். அங்க பாரு, அந்த பிளேன் எந்த கலர்ல இருக்கு? ஒயிட் கலர்ல சார். வெள்ளை கலர். வெறும் கேண்டில் மட்டும் தான் தெரியுதுன்னா அப்ப பிளேன் எப்படி தெரிஞ்சது? சாரி சார், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இந்த தடவை மன்னிச்சு விடுறேன். நெக்ஸ்ட் டைம் போய் சொல்லக்கூடாது. 2 பேரும் படிக்கட்டுக்கு கீழே போங்க. அதுவும் காலை பயன்படுத்தாம. அதுக்கப்புறம் தலையாலேயே மேல வாங்க. போங்க. 2 பேர் எதுக்கு? எதுக்குன்னா நீங்க 2 பேரும் ஒரே டீம். ஒருத்தரோட தப்பால இன்னொருத்தரோட உயிரை பறிக்க முடியும். இந்த விஷயத்தை 2 பேரும் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கோ 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 கோ. பத்லு, நம்ம மாஸ்டர் நான் மனசுல நினைக்கிறத டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரா. அதனால எனக்கு ஒரு ஐடியா. இப்ப நான் அவரை பத்தி நல்ல விதமா நினைக்க போறேன். அதனால என் மேல இருக்கிற கெட்ட எண்ணம் போய் நான் நல்லவே நினைச்சு வர்றேன். சூப்பர். நீங்க 2 பேரும் வேகமா கத்துக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. குட், வெரி குட். என்னோட மாஸ்டர் ஒரு மகான், அவர் சக்திமான், சூப்பர்மேன், சூப்பர்கெல்லாம் சூப்பர்மேன். தேவையில்லாத புகழ்ச்சியெல்லாம் எனக்கு பிடிக்காது. எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறாரு. சாரிங்க. இந்த சாப்பாடு டேஸ்ட் பண்றதுக்காக மட்டும்தான். வயிறு நிறைய சாப்பிடுங்க, உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. இந்த சாமுரை மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானே புரியல. பறவைகளுக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டுட்டு யானைய வேலை வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கான். வாங்க, இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போறோம். வயிறு நிறைய நல்லா கட்டுறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஹாஃப் டே ஆச்சு. ஐயோமா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். எங்களைய பத்தியா போட்டுட்டு நீங்க மட்டும் வயிறு ஃபுல்லா நல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்க. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இதெல்லாம் ரொம்ப அநியாயம்.
அட என் உயிர் நண்பர்களே, அவங்க எப்பப்பா நம்மள பட்னியா இருக்க சொல்லியிருக்காங்க? சாமுராய் தினமும் இதைத்தானே சொல்றாரு. முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா எந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குதோ அதை வயிறு நிறைய சாப்பிடுங்க. யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாருலப்பா. சாமுராய் அவர் இப்படியா சொன்னாரு? ஆனா அவர் எங்ககிட்ட சொன்னது எங்களுக்கு வேற மாதிரில புரிஞ்சது. இதுக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஏன் டாக்டர் ஜட்கா சார், நீங்க மட்டும் அதை எப்படி சர்வசாதாரணமா புரிஞ்சுக்கிட்டீங்க சார்? அட இங்க பாருங்கப்பா, இது என்னோட கேஜெட். இதுல யாராவது வேகமா பேசுனாங்கன்னு வைங்க, அப்ப இதுல நார்மல் ஸ்பீட்ல தான்ப்பா கேட்கும். நான் இதுல கேட்டுதான் தினமும் வயிறு நிறைய சாப்பிடுவேன். ஆனா நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியலப்பா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, எனக்கு ஏப்பா இப்படி தோணுது? இப்போ நானு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பதிலா அடி வாங்க போறேன்னு. வேகம், இன்னும் வேகம், வேகம், ஸ்பீட், ஸ்பீட், ஸ்பீட் இஸ் த கீ. அட இவ்வளவு ஸ்லோவா ஓடாத, இன்னும் வேகம், இன்னும் வேகம், 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 வேகம். அதோட பவர்ஸை எடுக்கணும்னா இன்னும் வேகமா நீ ஓடியாகணும். போ, அவளை கத்தாத, அவளுக்கு காது நல்லா கேக்கும். டாமா, நீ எங்க போன? மோட்டோவும் பத்துலவும் எப்படி இருக்காங்க? எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க? அரோட்டோ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன்றான். அதனால இவனை இங்க கட்டி போட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ உண்மையை சொல்லு, இல்லாட்டினா ஒன்னு இங்கேயே கட்டி போட்டுருவோம். அவங்க எங்க ட்ரைனிங் எடுத்தா உனக்கு என்ன வந்தது? அவங்க கரெக்டா 1 மாசம் கழிச்சு உன்னை சந்திக்க வருவாங்க. காமா, அவங்க கிட்ட நீ எதுவும் சொல்லாத. கூட்டிட்டு போங்க. நீங்க எல்லாரும் இப்ப பாருங்க, இந்த குங்ஃபு மாஸ்டர் சக்திங்களை ஃபுல்லா நாங்க எங்களுக்குள்ள எப்படி எடுக்க போறோம்ன்றத பாருங்க. நீங்க எல்லாரும் இந்த கலையை கத்துக்கணும். அப்பதான் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மியை தயார் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முதல்ல ஜப்பான், அப்புறம் ஒவ்வொரு நாடா கொஞ்சம் கொஞ்சமா மொத்த உலகத்தையும் நாம கைப்பற்ற முடியும். ஆமா, முதல்ல ஜப்பான் நம்ம கைக்கு வரணும். அப்புறம் ஒவ்வொரு நாடா இந்த உலகம் மொத்தம் நம்ம கைக்கு வந்துடும். புரியுதா? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு கேட்டுருச்சு. கமான், லெட்ஸ் ஸ்டார்ட். சாப்பாட்டுல தூக்க மருந்த கலந்து எங்களை மயக்கி இங்க தூக்கிட்டு வந்திருக்கியா? உனக்கு தைரியம் இருந்தா கையை அவுத்து விட்டு எங்க கூட மோதி பாரு. தைரியம் இருக்கு, ஆனா அவசியம் இல்ல. போட்டியால வேலை நடக்கணும்னா அதுக்கு எதுக்கு சண்டை சச்சரவெல்லாம்? நாங்க அகிம்சாவாதிங்க. ஆமா ஆமா, தைரியம் இருக்கு, ஆனா அது இப்ப அவசியம் இல்ல. ஓ, நீ ரெடியா? ஆரம்பிப்போம். இன்னில இருந்து நீங்க எனக்காக வேலை செய்யணும், புரிஞ்சுதா? என்ன எல்லாத்துக்கும் புரிஞ்சதில்ல? போங்க, இன்னும் குங்ஃபு மாஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஹரட்டோவை விட்டுருங்க. இவங்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி பவர்ஸ் அந்த மோட்டோவுக்கு முன்னாடி எடுக்கலாம். கன்ச கச்சக், அவங்க கிரையிங் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன? கிரையிங் மாஸ்டர் கிட்டயா? ட்ரைனிங் எடுக்கட்டும், எடுக்கட்டும். அப்பதான் அவங்க எங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே காலி ஆயிடுவாங்க. அந்த கிரையிங் மாஸ்டரோட ட்ரைனிங்க எந்த ஒரு சாதாரண மனுஷனாலையும் முழுசா அதை முடிக்கவே முடியாது. நீ எப்போதுமே உன் எதிரிகளை சாதாரணமா எடை போடாத, புரியுதா? கிரையிங் மாஸ்டர் கிட்ட ஒருவேளை அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம அதையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்.
கிரைங் மாஸ்டர் அவர்கிட்ட போக வேண்டியதானே? அவர்கிட்ட போறதுக்கு உங்களுக்கு ஏன் தைரியம் வர மாட்டேங்குது? போவோம், ஆனா இவ்வளவு சீக்கிரமா இல்ல. எங்களுக்குள்ள உலகத்துல இருக்கிற எல்லா மாஸ்டர்களோட பவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவர்கிட்டயும் போய் மோதுவோம். இப்போதைக்கு மோட்டோ பத்துலுக்கு ட்ரைனிங் கொடுக்க விடுங்க. ஒரு மாசத்துல அவர் என்ன கத்து கொடுக்கறான்றத பாக்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.